யாரா நீ கோமாளி? அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்ததுன்னு சொல்லுவாங்களே அந்த கணக்கா? சிஎம் சார், உங்க பையன் தான் உங்க கூட இல்ல, எங்க அப்பாவது எங்களுக்கு வேணும். யாரா சொன்னா அவர் பையன் அவர் கூட இல்லன்னு? சிங்க குட்டி மாதிரி பையன் அவருக்கு இருக்க, புரியுதா? அவரு இந்த அரசியல் முழுக்க முழுக்க மக்களுக்கான அரசியலா இருக்கணும், இது குடும்ப அரசியல் ஆகக்கூடாது. அந்த வாரிசு அரசியல் ஏத்தனமா அரசியல் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிறக்காண்டி தன் குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டு அரசியல் பண்றாரு, புரியுதா? உங்க அப்பா கைது பண்ணா அது சம்பந்தமா பேசு, அது சம்பந்தமா கேள்வி கேளு. அதை விட்டுட்டு இதுக்கு அவர் பையன் கிட்ட போற? இதுக்கு தாண்டா நீங்களாம் வாங்கி கட்டிக்கிறீங்க. சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா, நேரத்துல இருந்து நம்ம ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கோம். இந்த மார்க்கண்டேயன் திமிர் எடுத்து பேசினா அந்த பேச்சுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும் முதலமைச்சர் விஜயவர்ல அப்படிங்கிறத நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அது திருப்திகரமானது இருக்கு, அது ரொம்ப மனசுக்கு ஆறுதலா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, அவருக்கு 15 நாள் சிறையடையில அடைச்சிட்டாங்க. அதாவது நீதிமன்ற காவல் சிறைன்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துட்டு 15 நாள் அவருக்கு சிறை தண்டனை அடைச்சாச்சு. இது வந்து நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஜெயலலிதா மிஞ்சிட்டார் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். இப்படிதான் இருக்கணும். சட்டம் வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில் செயல்படணும். ஒரு முதலமைச்சரே அநாகரிகமா ஒருமையில எலும்பு உடைச்சோம்னா அப்புறம் சாதாரண மக்கள் குடிமக்களோட நிலைமை என்ன? இதுக்கு அந்த எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தாங்க ஓட்டு போட்டு இந்த மக்கள்லாம். சோ லாத்திக்குள்ள மக்களுக்கு இவர் எப்படி என்னத்தை பண்ணி கிழிச்சிட்டாருன்னு கேட்கிறேன். சோ சரமான அவருக்கு வந்து 15 வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற காவல் கொடுத்தாச்சு இல்ல. இப்போ அவரை வந்து பாத்தீங்கன்னா சில அடைக்க போறாங்கன்னா அவர் வந்து ஒரு டிராமா ஆடுவார்ல. அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா உடனே அவர் உடம்பு சரியில்லை, அவரு நெஞ்ச பிடிச்சிருவாங்க, அப்படி பிடிச்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வீரவசனம் கேட்கிறேன். பொதுமட்டில பொத்திட்டு இருக்க வேண்டியதானே? அவளை வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து சிறையில் அடைக்க போகும்போது உடனே வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு வலிக்கு அப்படி சொன்ன உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க. அப்ப ஆஸ்பத்திரிக்குள்ள கூட்டு போகும்போது அவர் வந்து ஒரு டிராமா ஆடுறாரு. என்ன வந்து மார்ச்சோர்ல வச்சு அடிச்சு கொல்ல பார்க்காங்க, துப்பாக்கி முனையில மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கண்டேயன். சோ அத சீனை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க காலங்காலமா வழி இப்படியே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய உச்சபட்ச தலைவர் கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவர் கைது பண்ணும்போது ஒரு நாடகம் ஆண்டார்ல, ஐயோ அம்மா கொள்றாங்களே அந்த கணக்கா என்ன மார்ச்சுவர்ல வச்சு அடிக்க பாக்குறாங்க, துப்பாக்கி முனையில மிரட்டுறாங்க அப்படி இப்படின்னு இந்த மார்க்கண்டேயன் உள்றாப்ல. ஆனாலும் பாத்தீங்கன்னா காவல்துறை அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் அடைச்சிட்டு போயிட்டு வெளியில கேட்டை மூடி நிக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு திமுக கட்சி சார்ந்தவங்க அவ்வளவு பேர் அனிதாவாசன் உட்பட எல்லாரும் வந்தாச்சு. நாங்க அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோஷம் தள்ளு முள்ளு எல்லாமே நடக்கு. போலீஸ்காரங்க வாதாடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் அந்த மார்க்கண்டேயனுடைய மகன் அக்ஷய்குமார், அவர் ஒரு அட்வொகேட்டா, அந்த பையன் நின்றுகிட்டு ஏக வசனத்துல இங்கிலீஷ்லயா பீட்டர் விடுறாப்ல. அந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் நின்று அந்த வீடியோ வேற பயங்கரம் எடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு கேட்டீங்கன்னா, இந்த பல்ராம் நாயுடு தசவார படத்துல பார்த்திருப்பீங்களே, அதே மாதிரி தான் அந்த பையன் பேசுறப்ப இருக்கு. ஒருத்தர் வந்து நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இருந்தாலும் அந்த பையன் பேசுற பேச்சு எப்படி இருக்கு, அதாவது இங்கிலீஷ்லயே பீட்டர் விடுறாப்ல. அதாவது இதை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லண்டன்லேயே பிறந்து லண்டன்லேயே வளர்ந்த மாதிரி தான். அதை நறுக்குன்னு போலீஸ்காரர் அங்க இருக்க ஒரு போலீஸ்காரர் கேட்டார், டிட் யூ நோ தமிழ்? தமிழ் தெரியுமில்ல, தமிழ்ல பேசுப்பா, இங்க இருக்கிற எல்லாரும் தமிழ்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அதுக்கப்புறம் எங்க அப்பா எப்போ விடுவீங்க, எங்க அப்பா என்ன பண்ணாங்க அப்படி இப்படின்னு அந்த பையன் பேச ஆரம்பிக்கிறாரு. சரி, அதுலதான் இந்த மாதிரி விஷயங்கள பேச ஆரம்பிக்காரு. அதாவது ஒண்ணுன்னா பாத்துடலாம். முதல்ல அந்த பையன் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமா அந்த திமுக காரங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை அப்படியே மாத்த பாக்குறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களை எலும்பு உடைச்சுன்னு சொன்னது இப்ப எல்லாருக்குமே அது தப்புங்கிறது உணர முடியுது. ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப தப்புன்னு சொல்லிட்டா நம்ம பக்கம் பாத்தீங்கன்னா தப்புங்கிறது ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு மறுப்புறதுக்கு உங்க கட்சிக்காரங்க எங்க முதலமைச்சரா முட்டாள் முதலமைச்சர் சொல்லலையா, அப்பெல்லாம் எங்க போனீங்க, அவர் இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முக்கிய வந்து ஒரு ரீசனை கொண்டு வந்தாங்க. அதை யாருமே ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க நம்முடைய முதலமைச்சர் நான் தானே முதலமைச்சர் விமர்சனம் பண்ணாங்க, அதுக்கு நம்ம அவரை கைது பண்ணல. ஆனா இது உச்சபட்ச தப்பு, ஓகேவா? அதனால இது கைது பண்ணிருக்கு. உடனே இப்ப இன்னொரு விஷயத்தை கொண்டு வராங்க. என்ன கேட்டீங்கன்னா, சட்டமன்றத்துல அது வந்து ஒரு எல்லாரையும் சட்டமன்ற உள்ள வச்சு கூட்டிடுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எவ்வளவுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வரமுறை இல்லாதது. அதனாலதான் எங்களுடைய எம்எல்ஏ அப்படி பேசினாரு, சட்டமன்ற வச்சு நீ எல்லாரையும் கூட்டிடுவியா? அந்த பையனும் அதான் சொல்றான். அதாவது சட்டமன்றங்கிறது ஒரு மூளை மாதிரி, உடம்பு எல்லாமே இயக்குறது அதுதான். சோ நீங்க வந்து சட்டமன்றத்தை கூட்டிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க சட்டங்களை இயற்றுவீங்களா? அதனாலதான் எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா தட்டி கேட்கிற மாதிரி பேசினாரு அப்படிங்க. தம்பி, முதலமைச்சர் விஜய் என்ன சொன்னாரு, அதாவது வாயத்துறங்க சிஎம் எல்லாரும் கேள்வியா கேக்குறீங்க. நான் வாயத்துறந்து பேச ஆரம்பிச்சா பதில் சொல்ல முடியாம ஓடுன்னு கதவை திறந்து ஓடுறீங்க. அப்ப இனிமேல் நான் பேசணும் அப்படின்னா எல்லாரும் சட்டமன்ற கதவெல்லாம் மூடிட்டு உள்ள உட்கார நம்ம பேசணும் போல அப்படின்னு சொன்னாரு. நீங்க வெளிநடப்பு பண்றீங்கல்ல, ஓடுறீங்கல்ல, அதனால ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை கதவை கொடுங்கன்னு சொல்லி ஒரு நக்கலா பேசினாரு, புரியுதுங்களா? உடனே பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்றத்தை கூட்டணும்னு சொன்னாரா, அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருடைய எம்எல்ஏ கோவம் வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி வார்த்தையில பேசினாரா. இதுக்கு சட்டமன்றத்தில் வச்சு நீ எலும்பு உடைச்சுன்னு சொல்றது உங்களுக்கு சாதாரண வார்த்தையான்னு கேட்கிறேன். சோ அப்ப நீங்க பாக்கணும் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் அப்படி ஒரு திசை திருப்புறாங்க. ஒரு விஷயத்த அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மழுப்புறது, அதை நார்மலைஸ் பண்றது. அவர் எம்எல்ஏ பேசுனது தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் சட்டமன்றத்தை கூட்டுவேன்னு சொன்னாரு, அதனாலதான் இப்படி சொல்லிட்டு அப்படி மழுப்பிட்டு கிடக்காங்க.
சரி இது வரைக்கும் சரி ஏதோ ஒன்று அந்த பையன் விளாடுறான், ஏதோ ஒன்று அப்பா காண்டி பேசுறான் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை பெருசுப்படுத்த வேண்டாம். அப்பாவுக்கு ஒன்றுனா மகனுக்கு அது வந்து வலிக்கும் கோபம் வரும், அதை சொல்லிட்டான்னு விட்டாச்சு. அதுக்கு அடுத்தாப்புல அந்த பையன் ஒன்று பேசினா பாருங்க. அதாவது சிஎம் சார் உங்க பையன் தான் உங்க கூட இல்லை, எங்க அப்பாவது எங்களுக்கு வேணும், விளையாட்டுக்குள்ள மக்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறான். இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆயிட்டு. இது எதுக்கு அந்த வார்த்தை? நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாம அவன் பையன் கிட்ட போற, ஃபேமிலி கிட்ட எதுக்கு நீ போற? உங்க அப்பா ஏதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாரா? உங்க அப்பா யாருன்னே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் மார்க்கண்டேங்கிறது அது தூத்துக்குடி விளாத்திக்குள்ள மக்களுக்கு மட்டுமா தெரியுமா தெரியல, அந்த பகுதி மக்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களை விமர்சிச்சு நீ வந்து பெரிய ஆளுன்னு காட்டிக்கிட்டீங்க. இல்ல ஒருத்தர் மேல நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க, முதலமைச்சரா அவர் அரசியல் பண்றது அவர் மேல விமர்சனம் வைக்கீங்கன்னா நாகரிகமான முறையில் விமர்சனம் வைங்க. இப்போ கூட எப்படி உங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒரு விமர்சனத்தை வச்சாரோ அனாதையோட மேல அதே மாதிரி நீ வைக்கிற. சம்மந்தம் இல்லாம அவருடைய மகன்கிட்ட போறதுக்கு எதுக்குன்னு கேட்கிறேன். அவர் மகனை எந்த இடத்துலயாவது அவர் அரசியல சம்மந்தப்பட்டிருக்காரா? எதுக்கு நீ எங்க போறேன்னு கேட்கறேன். உனக்கு எவ்வளவு தும்பு இருக்கா? ஏன்னா உங்க அப்பாவுக்கு பக்கத்துல உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல் ரெடி பண்ண சொல்லவா? என்ன பேச்சுடா பேசுறீங்க? சோ இந்த பையனுடைய வரலாறு எடுத்து பார்த்தா இந்த பையன் எப்பவுமே இப்படிதான் அரமண்டல் மாதிரி பேசுவான் போல. அதாவது இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்திலே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்கிறதுக்கு எல்லாரும் நிற்கும் போது அந்த இடத்துல வச்சுக்கிட்டு திருப்பரங்குன்றம் தீபத்தூண் ஏத்துறதுக்கு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தார்ல, அந்த தீர்ப்பை எடுத்து அந்த பையன் கோஷம் போட்டிருக்காங்க அங்க வச்சு. உடனே இந்த பையன் வாயை பொத்தி கைது பண்ணிட்டு போயிருக்காங்க, அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த வீடியோலாம் இப்போ வெளியாகுது. ஸோ இப்படிதான் இவங்க வீட்டில் இப்படியேதான் பேசாங்க படுத்துருது எல்லாரும். அதாவது ஒரு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிடணும். ஒருத்தர் அரசியல் ரீதியாக விமர்சிங்கன்னா அரசியல் ரீதியாக நாகரிகமான முறையில் விமர்சனம் பண்ணுங்க, யாரும் தப்பு சொல்லலை. அநாகரிகமான முறையில் விமர்சனம் பண்ணுறது தான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இதில் இன்னொருத்தர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்க வந்திருக்காரு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்தார், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் முட்டு கொடுத்தாப்புல. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியா அப்படின்ட்டு இப்போ உதயநிதி அவர்கள் இன்னைக்கு வந்து ட்வீட் பண்ணிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, அதாவது முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாரும் பாத்தீங்கன்னா பொது மேடையில அவரை புகழ்ந்து பேசணுமே நினைக்கிறேன். என்னவோ எதிர்கட்சிகள் புகழ்ந்தா பேசுவாங்க, விமர்சனம் தான் வைப்பாங்க, அதை அவரை சகிச்சுக்க முடியல, உடனே ஆகுனா பாத்தீங்கன்னா கைது நடவடிக்கை எடுக்காரு அப்படின்ட்டு. எது வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம்? நான் கேட்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட. அதாவது ஒரு அரசியல் நாகரிகம் பண்பாடு எதுவுமே தெரியாதவங்க தான் இப்படி வந்து பேசுறீங்க. நீங்களாம் இந்த 75 வருட அந்த அரசியல் பண்பாடு இருக்கக்கூடிய கட்சியில இருந்தா வந்தீங்களா வழி வழியா? என்ன உங்களுக்கு அரசியல் நாகரிகம் என்னன்னே தெரியாதா? இதான் உங்களுடைய அரசியல் நாகரிகம், இதுதான் உங்களுடைய தலைவர்கள் முன்னாடி இருந்தவங்க உங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்களா? எது வந்து பாத்தீங்கன்னா அது விமர்சனம் சொல்றீங்க அலாளுக்கு உட்காந்துக்கிட்டு. அதாவது விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு முதலமைச்சரை பார்த்து எலும்பு உடச்சு அனுப்புவேன் சட்டத்துக்குள்ள வச்சு அப்படின்னு சொல்றது உங்களுக்கு விமர்சனம் என்ன? ஆனா ஒண்ணு மட்டும் இல்லைன்னு நல்லா புரிஞ்சுப்பா. எனக்கு முதலமைச்சர் விஜய் நினைச்சா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்வமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதாவது இவங்க எல்லாரும் எடுத்துமா அசால்ட்டா அடிச்சிட்டாங்க அந்த மனுஷனை. ஆனா நாம அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்பினதுக்கு ஏற்ற மாதிரி வேற லெவல பண்றாரு, ஓட விடுறாருல இவங்க எல்லாத்தையும். அதாவது இவருக்கு என்ன பெருசா அரசியல் பண்ணிடுவாரு, நம்ம கைட்டு இருந்து நம்ம வலது லெப்ட் கை ரைட் கையெல்லாம் விட்டுக்கிட்டு நம்ம அவரை அவதுரா ஆபாசமா பேச விட்டு வேடிக்கை பார்க்கலாம், எள்ளி நகையாடலாம், கிண்டல் பண்ணலாம், இவர் என்னத்தை பண்ணிடுவாரு அப்படிங்கிற ரொம்ப ஏத்தாப்புல இருந்தாங்க. ஒட்டு மொத்தக்கு வச்சாரா அப்பு. இனிமே அடுத்தாப்புல ஒருத்தர் மேடையில ஏற பேசுறதுக்கு நடுக்க வருங்களா இல்லையா தெரியாம இருக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட உள்ளவங்க இன்னும் சில பேர் சொல்றாங்க, இப்ப என்ன அவர் வந்து பாத்தீங்கன்னா கொலையா பண்ணிட்டாரு, அவருக்கு இவ்வளவு கூட நீங்க தண்டனை கொடுக்கீங்க, கைது பண்ணீங்க, 15 நாள் சிறைங்க. ஒருத்தர் வந்து கொலை மிரட்டல் விடுவதும் கொலை மிரட்டல் ஒரு முதலமைச்சருக்கே விடுக்காரு அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயமானு கேட்கிறேன். அப்போ ஓட்டு போட்ட மக்கள் சாதாரண மக்கள் அவர் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க முடியுமா நான் கேட்கறேன். அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ண முயற்சி பண்றாங்கன்னு புரியல. இல்ல இதை வந்து நானும் பாக்குறேன், கமெண்ட்ல போடுறவங்க இதே தான் தூக்கிட்டு வராங்க. என்ன கேட்டீங்கன்னா உங்க கட்சியில இருந்து இதுக்கு முன்னாடி ஆதரவு நாளாம் முதலமைச்சரை பார்த்து மு க ஸ்டாலின் அவர்ல முட்டாள் முதலமைச்சர் சொல்லலையா? அப்பெல்லாம் நீ எங்க போனேன்ட்டு. ஏன்டா நான் நேரத்து சொன்னேன் இப்பவும் சொல்றேன், முட்டாள் முதலமைச்சர் அப்படிங்கிறதுக்கும் ஒரு முதலமைச்சரை சட்டமன்றத்தில் வச்சு நான் வந்து கையை கால உடைப்பேன் அப்படின்னு சொல்றது ஒன்னான்னு கேட்கிறேன். எதையும் முடிச்சு போடுறீங்க. அப்படி பார்த்தா உங்க கட்சியில் உள்ள ஆர்எஸ்ஆர் பேசுன பேச்சுக்கெல்லாம் அவரை தூக்கி உள்ளதையும் தூக்கி போட்டுருக்கணும். இன்னும் உள்ளதுக்கு போட்டாங்களா? நாதாரி முதலமைச்சர் சொன்னாரு, கடந்தானே போனாரு. சப்ப கட்டு கட்டுறாங்க சப்ப கட்டு. சோ ஒரு முதலமைச்சரையே இந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தரங்கட்ட லெவல்ல நான் வந்து எலும்பு உடைப்பேன் அப்படி இப்படின்னு சொல்றான்னா அவனை விட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா அவன் மேல ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னா மக்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு உங்க மேல பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வந்துடும், என்னடா இது ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். நல்ல வேலையாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த லெவலுக்கு விடாம உடனடியாக ஆக்ஷன் எடுத்தது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வரவேற்கிற நாளாம். அப்படிதான் இருக்கணும். முதலமைச்சர்னா அந்த மரியாதை இருக்கணும். நீ விமர்சனம் பண்ணலாம் அரசியல் ரீதியா, ஆனா வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில இந்த மாதிரி பேசலாம் ஏத்துக்குள்ளே விடக்கூடாது. ஸோ அதனால இதை நம்ம முழுமையா வரவேற்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? முதலமைச்சர் விஜயுடைய செயல்பாடுகளை பார்த்து நீங்க எப்படி மிரண்டி பண்ணிக்கீங்க?
ஸோ அதை அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க.